பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவன்தான் பெரிய சக்தி என ஒப்புக்கொண்ட பிறகு ஒரு புதிய கதை ஆரம்பமானது. அது காதலும் தவமும் சேர்ந்த கதை. ஒரு நாள் பார்வதி மனித உலகில் பிறந்தாள். அவள் யார் தெரியுமா? முன்னாள் சதி தேவியின் மறுபிறவி. அவளுடைய ஒரே இலக்கு சிவபெருமானை திருமணம் செய்வது. ஆனால் சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். உலக விஷயங்களில் எந்த ஆர்வமும் இல்லாமல் அமைதியாக. அந்த நேரத்தில் ஒரு அசுரன் உலகத்தை அழிக்க ஆரம்பித்தான். அந்த அசுரனை வெல்ல சிவனின் மகன் மட்டும்தான் முடியும். அதனால் தேவர்கள் முடிவு செய்தார்கள், சிவபெருமானுக்கு திருமணம் ஆகணும். காமதேனு தலைவர் வந்தார். அவர் காதல் அன்பை எழுதினார். அது நேராக சிவபெருமான் மீது பட்டது. அந்த நொடியில் சிவன் கண்களை திறந்தார். கோபமாக அவரது மூன்றாவது கண் திறந்தது. ஒரு தீ வெள்ளம். காமதேனு தலைவர் சாம்பலாகிவிட்டார். இதையெல்லாம் பார்த்த பார்வதி மனம் உடைந்தாலும் அவள் முடிவு மாறாமல் இருந்தாள். நான் தபம் செய்வேன், சிவபெருமானை பெறும் வரை நின்று விட மாட்டேன். அவள் காட்டுக்குள் போனால் உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் கடும் வெயிலிலும் மழையிலும் பல வருடங்கள் தவம் செய்தாள். சிவபெருமான் அவளது பக்தியை சோதிக்க முடிவு செய்தார். ஒரு சன்னியாசியாக மாறி அவள் முன் வந்தார். அவர் சொன்னார், சிவன் யாருன்னு தெரியுமா? அவர் பிச்சைக்காரன் மாதிரி இருக்கார். அவரை எப்படி நீ காதலிக்கிறாய்? பார்வதி கோபமடைந்தாள். நீ எதையும் தெரியாமல் பேசாத. அவர்தான் உலகத்தின் ஆதாரம். நான் அவரை விட்டு விட மாட்டேன். அந்த நொடியில் அந்த சந்நியாசி வடிவு மறைந்தது. வெளிவந்தார் சிவன். உன் பக்தி உண்மையானது. நான் உன்னை திருமணம் செய்கிறேன். பார்வதி மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டாள். இவ்வாறு காதல், தவம், பக்தி வெற்றி பெற்றது.